ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் ஸ்டோன் வால்லாம் டெலீட் பண்ணிட்டு மற்ற போட்ட ஃபென்ஸ் எல்லாம் எடுத்து அதையும் இது பண்ணிடலாம். ஏன்னா அது போட்டும் இது பண்ண முடியல. ஸோ இந்த கோழியும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இடத்துல தள்ளி விட்டு இப்போது போய் அந்த ஃபென்ஸை எடுத்து போட போகிறோம். பாருங்கள் மக்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இதெல்லாம் அழிக்கிறதுக்குள்ளே நீங்களே பார்த்துப்பீங்க. போன வீடியோ பார்க்கலாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். அதனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதெல்லாம். பாருங்கள், இப்போ பாருங்களேன், இது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இப்போ பண்ணியிருக்கோம். இந்த இதை பண்ணுறதுக்குள்ளும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனாலும் விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து சீக்கிரமாக பண்ணுறேன். நீ பன்னிக்குட்டிக்கும் பண்ண போகிறேன், பன்னிக்குட்டிக்கும் போட போகிறேன் ஃபென்சிங். எனக்கு ஒன்று தான் தோணுது, ஏன் நான் ஃபஸ்ட்டு ஃபென்சிங் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபென்சிங்கு வந்து நானாக சூஸ் பண்ணல, அவங்க பண்ணாங்க, அதை பார்த்து தான் நம்ம பண்ணோம். நம்மளாலாம் எதுவும் பண்ண மாட்டோம், தெரியும்ல. தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். ஃபஸ்ட்டு இது இப்படிமா பன்னிக்குட்டியை இப்படி தூக்கி வச்சுட்டு ஃபென்சிங் போட்டுடலாம். பன்னிக்குட்டிக்கு ஃபென்சிங் போடுறதுக்குள் பன்னிக்குட்டிக்கு ஒரு காமெடியான ஃபென்சிங் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாட்டி இந்த வீடியோவிலே பாருங்கள் மக்களே. நான் அந்த சீக்வன்ஸ் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபென்சிங் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா நேரம் ஆகும். நீங்கள் அந்த ஃபென்சிங் சீக்வன்ஸை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பார்த்துக்கலாம். ஐயோ, இந்த கோழி வேறு இருக்கா, இனி எப்படி நம்ம ஃபென்சிங் பண்ணுறது? இப்போ அந்த கோழியை வேறு நவுத்தணுமா? கோழியை எப்படி எடுத்து அங்கிட்டு போ வச்சுட்டு இப்போ வந்து இந்த பண்ணிக்கணும் ஃபென்சிங். அந்த பக்கம் வைக்கவா இந்த பக்கம் வைக்கவான்னு கன்ஃபியூஸில் இந்த பக்கமே வச்சுட்டேன். பாருங்க மக்களே, இது வந்து ஒரு நிமிஷம் ஆகலாம், ஏன் ஒரு